தொடர்ந்து நம்ம 75 காலமா இருமல் கொள்கை நம்ம பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல. இப்ப திரும்ப மீண்டும் இந்தி திணிக்கிறாங்க. அதை போல கருத்து. இந்திய நாடு முழுவதும் இந்தி திணிப்பு என்பது மத்திய அரசாங்கம் கொண்டுட்டு வர ஒரு திட்டம். இதுல ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநில மொழியை முன்னெடுக்க வேண்டும். இதோட சேர்த்து இங்கிலீஷ கூட சேர்த்துக்கிட்டுதான் இருமொழி கொள்கைன்னு நாம 1956 இருந்து அண்ணா காலத்துல இருந்தே நம்ம இத வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா அததான் வலியுறுத்தணும். நான் சார்ந்து இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா என்ன சொல்றேன்னா, இங்கிலீஷு தமிழ் இருமொழி கொள்கை தான் நம்மளுக்கு சரி வரும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா பேங்க்ல எல்லாம் இந்திக்காரங்க வந்துடுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் போய் பேசும்போது அவன் ஏதோ ஒண்ணு பேசுறான், இவங்க ஏதோ ஒண்ணு பேசுறாங்க, புரிய மாட்டேங்குது. இதுக்கு இடையில ஒரு தமிழ்காரன் ஒரு ஆளை வைக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இங்கிலீஷ்ன்னு போது ஒரு சில கிராமத்துல உள்ளவங்க கூட இங்கிலீஷ் படிச்சுட்டு அதை சொல்றான். ஆகவே இந்தி எந்த காலத்திலயும் அந்தந்த மாநிலத்துக்கு ஏத்த மாரி அதை கொண்டுட்டு போக வேண்டியதுதான் நிலைமை. ஆகவே இந்தியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்க அப்படின்னு